டேய் நாய் வாழை பிடிக்காத கடிக்கும் அப்படின்னு, வாழு எப்படி கடிக்கும் அப்படின்னா நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஒன்னும் செய்யல. காலையில அவங்க அம்மா கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னாங்க. ஏம்மா என்னவே கடைக்கு போய் சொல்றோம், நீ தாண்டா கடைக்குட்டி சென்று போனா இந்தா 2 ரூபா காயினை கொடுத்து 1 ரூபாய்க்கு சீரகம் 1 ரூபாய்க்கு மிளகு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கடைக்கு போனா போயிட்டு குடுக்குன்னு ஓடியாந்த 1.5 கிலோமீட்டர் அது கடை. அங்க இருந்து திரும்பி வந்து அம்மா எந்த 1 ரூபாய்க்கு மிளகு வாங்க, எந்த 1 ரூபாய்க்கு சீரகத்தை வாங்க அப்படின்னா எதுக்கு வாங்கினாலும் கொடுப்பாங்க. நம்மள சும்மா அவனுக்கு பொழுது வாங்கணும்ல. டேய் இந்த 1 ரூபாய்க்கு மிளகு வாங்கு, இந்த 1 ரூபாய்க்கு சீரகத்தை வாங்க அனுப்பிவிட்டாச்சு. மறுபடியும் 1.5 கிலோமீட்டர் போயிட்டு வந்தான். என்ன நீங்க சீரகத்தை முதல்ல வாங்குவா இல்ல மிளகு முதல்ல வாங்கவா? எது வேணாலும் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போனார், இந்த இதை வாங்கிட்டு அப்படின்னு காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பைக்கிட்ட கொண்டு வாமா கடைக்காட்ட போனேன். கடைக்காரே 1 கிலோ கத்திரிக்காய் போடுங்க அப்படின்னார். பார்த்தார் சின்ன பிள்ளை இருக்கு ஆள் ஏமாத்திரும் சொல்லி அவர் 3/4 கிலோ தான் போட்டார். 1 கிலோ தக்காளி கொடுங்க 3/4 கிலோ தான் போட்டார். வாங்கி பாக்குற வெயிட் கம்மியா இருந்துச்சு. என்ன எல்லாம் வெயிட் கம்மியா இருக்க மாதிரி கடைக்காரே, நீ சின்ன பேடா சமக்கருக்கு சிரமம் போடுவேன் அதனாலதான். அடுத்து ரூபாய் கேட்டார், ரூபாய் கொடுத்தேன். என்ன ரூபா கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க வயசானவர் என்றைக்கு சிரமம் போடுவீங்க போட்டான் ஒரு போடு. நம்ம யோசிக்க முடியாத அவன் யோசிப்பான். அங்க அப்படியே திகைச்சு நிற்கிறோம். சில இடங்கள்ல இந்த அன்னைக்கு ஒரு பாப்பா சொல்லிச்சு, இது என்னது அப்படிச்சு, பாப்பா அப்படின்னு. ரைட், இது தெரியல அப்படின்னு, இது சாய் பாப்பா அது கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப அந்த விரலை வச்சுக்கிட்டே தான் அன்னைக்கு ஜோக்ல ரொம்ப பேசுறதா இல்ல. இது சாந்தி சரி அப்படின்ட்டு, இது அப்படின்னா தெரியல, இது டிஸ்கோ சாந்தியா ஆடுதுல என்ன அநியாயம். இது மணி ரைட்டு, இது தெரியல அப்படின்னு, இது குள்ள மணி அதை விட சின்னதா இருக்கான். பட்டுன்னு உதுத்து விட்டு போறாங்க. நம்மளுக்கு பெரிய உதுத்த வேலை இருப்பான் போலன்னு சொல்லி இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பொண்டாட்டி பேர் புதன்கிழமை சம்பளம் சனிக்கிழமைங்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க.